வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது அப்பாச்சி 160 2025 மாடலுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தாங்க இது. ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் புதுசாக மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அண்ட் வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேட் பெயிண்ட் கலர் இதுக்கு முன்னாடியே வந்துருந்ததுங்க. ஸோ ரெட் கலர் அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக அந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ், அதே மாதிரி வீல்ஸ்லாம் அந்த ரெட் கலருங்கிறத இன்னுமே கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. வித் கோல்டன் கலர் ஃபோக்ஸுங்க. ஸோ கோல்டன் கலரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்டி சஸ்பென்ஷனுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட சஸ்பென்ஷன், அதில் பிராண்டிங் இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஷோவான்னு நினைக்கிறேங்க. ஷோவோட சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வண்டியோட அவுட்லுக் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் சொல்ல மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா 160 சிசிலேயே ஹையர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்குனா இந்த வண்டி தான். NS 160 விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகம். ஸோ இது என்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 160 சிசி என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 17.3 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 14.7 Nm ஆஃப் டார்க்கு. லிட்டரலி என்னோடைய CB200 Xஐ விட இந்த வண்டி 1 BHP ஜாஸ்தி. என்னதே 17 பாயிண்ட் தான். ஸோ ஒரு 0.1 0.2 கிட்டத்தட்ட அது வந்து 182 சிசி, இது வந்து 160 சிசிங்க. ஸோ ஒரு 160 சிசி கேட்டகரியிலேயே இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு மாடலும் இது தான். இதோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ்னு வேறு என்னென்னா பார்த்தீங்கன்னா இதோடைய கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஆயில் கூலிங் ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு ஆயில் கூலிங். அட் த சேம் டைம் இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச்லாம் ஒன்றும் வரல. பட் அந்த கிளச் சிஸ்டத்தை இன்னுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தர் ஆக்கியிருக்காங்க. ஸோ கிக்கர் வந்து கிடையாது. தட் பேசிக்கலான அதே பழைய ஏர் கூலிங் என்ஜின் அண்ட் ஏர் கூலிங் அண்ட் ஆயில் கூலிங் அந்த ரேடியேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த வண்டி தான் இந்த செக்மெண்ட்லேயே ஹையர் பவர் ப்ரொடியூசிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மிஷின்னே இந்த வழியை தாராளமாக சொல்லலாம். பத்தாவதுக்கு 4 வால்வ் சிஸ்டம் இருக்கிறனால அந்த என்ஜின் ஸ்மூத்னஸ் அண்ட் அதோடைய அந்த ரைடிங்கோட குவாலிட்டி இது எல்லாமே இன்னுமே ரொம்பவே பெட்டராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதோடைய டயர்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய டயர்ஸ்லாம் வந்து கிடையாது, கொஞ்சம் சின்ன டயர்ஸ் தான். ஸோ 90 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே அந்த டயா நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா ப்ராடாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோடைய அந்த ட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டூயல் சேனல் ABS இந்த மாடலில் வந்து வரும். எஸ், இந்த 160 வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் சேனல் ABSோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. அட் த சேம் டைம் பெட்டல் டிஸ்க் ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க். ஆக்சுவலி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 200 இருக்கு இல்லையா, 204V அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டிஸ்கோட சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டயர்ஸோட குவாலிட்டின்னு பார்க்கும்போதும் இந்த ரெண்டுலேயுமே வந்து சிஏ டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90/90 17 inches வீல் சைஸ். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130/70 செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியல் டயர் 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன்ஸுமே உங்களுக்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி சஸ்பென்ஷன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதோடைய அந்த டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ்னு பார்க்குறப்போ அந்த ரெட் கலர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஃபுல்லாகவே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அந்த ஹெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது LED ஹெட்லைட்ஸ், இந்த மஸ்டாக் டிசைன் சொல்லுவோம், அந்த மீசை வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட அந்த அசம்பிளியுமே இருக்குது. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா ப்ரீமியமாக வந்துருக்கு. இந்த கலருக்கு இது நல்லா இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸாக நீங்கள் சைடில் பார்க்கக்கூடிய இந்த சில்வர் கலர் ரெட் கலர் கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4மே ஹாலஜன் பல்ப்ஸ் தான் வருது. ஸோ லைட்ஸ் ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான லைட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டில். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறை இல்லைங்க. LED லைட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அந்த மாஸ்க் செட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டிசைன்டாக ஸ்போர்ட்டியராக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த குதிரை சிம்பிள் டிவிஎஸோட லோகோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த RTR அப்படிங்கிறதுக்கான ஸ்டிக்கரிங் சேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம் அப்படின்னா 164Vக்கான ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ஸ்போர்ட்டியருக்காக லைட்டாக ஒரு ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் இருக்குது. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு பேட்டர்ன் வரும். இதுக்கு மேலே ஒரு சீட் கவர் போடுவாங்க. பட் இது கம்பெனிலே வரக்கூடிய அந்த ஸ்டாக் சீட்டு. அப்படியே ரியரோட லைட்ஸ்னு பார்க்குறப்போ அந்த பேசிக்கலி ஒரு 200 சிசியில் என்ன ஒரு லைட் இருக்கோ அதே தான். ரியர் டயர்ஸ் நான் சொன்ன மாதிரி 130 செக்ஷன் டயரு, 17 inches ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஎட் டயர். இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கார்னரிங் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஹைவேஸ்லையுமே இதோட க்ரூசிங் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் எக்ஸாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி அப்பாச்சியில் டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரலாக கொடுத்து அதோட சவுண்டை மட்டுமே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். வண்டியோட லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா அந்த
டிசைன்ஸில் பெருசாக எந்த மாற்றங்களும் இல்லை. உங்களுக்கு ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் புதுசாக இருக்குது. யூஎஸ்டி சஸ்பென்ஷன் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த வீல்ஸோட கலர்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். இந்த கலர் இல்லாமல் இதிலே ஒயிட் கலர் வேரியண்ட் வருது. பட் இந்த சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரெட் கலரோட வீல் சைஸுமே வரதுமே இன்னுமே கொஞ்சம் ப்ரீமியமாக வண்டிக்கு வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கலர் வீல்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கலருக்கு நல்லாயிருக்கு. அண்ட் E20 அப்டேஷனுக்கான ஸ்டிக்கர். இது இன்னுமே ஏ டைப் இன்ஜின் தான், பி கிடையாது. பி சீரியஸ் இன்ஜின்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் ஒரு மார்ச் அந்த மாதிரியான விஷயங்களில் தான் வரும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் தான். சீட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இது ஸ்ப்ளிட் சீட் கிடையாது, சிங்கிள் சீட்லேயே வரும். பட் அந்த சாஃப்டராக உங்களுக்கு ஒரு மாதிரி பேடிங் எல்லாமே கொடுத்து ஒரு மாதிரி நீட்டாக நீங்கள் கேஷுவலாக உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்லாவும் இருக்கும். ரைடர் ஃப்ரெண்ட்லி பைக்கு. பில்லியனுக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். லேடிஸ் ஹேண்டில்லாம் இதில் வந்து கிடையாது. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே இதில் வந்து இருக்காது. அந்த ஹேண்டில் அப்படின்னு பார்க்குறது ஒரு மாதிரி ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் பிடிச்சி உட்காந்துக்கலாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வந்து என்ன தான் மஸ்குலராக கொடுத்துருந்தாலும் இது ஸ்டில் 12 லிட்டர்ஸ் டேங்க்கு. ஸோ 12 லிட்டர் தான் டோட்டல் கெப்பாசிட்டி. அதில் 2.5 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து வந்துடும். ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 10 லிட்டர் டேங்க்னே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இது இல்லாமல் நீங்கள் ரிசர்வ் கெப்பாசிட்டி இல்லாமல் ஒரு 10 லிட்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்குங்க இது. 45 to 50 அந்த ரேஞ்சஸில் நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிஷின். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் மைலேஜுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். சில பேர் 54 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது நீங்கள் ஸ்லோவாக ஓட்டும்போது, நான் ஆவரேஜாக சொல்லும்போது ஒரு 48 45ங்கிறது ஒரு நல்ல மைலேஜை தான் நான் பார்க்குறேன். டீசெண்டாக இருக்குது. இன்றைக்கி 160cc NS 160, N160, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் 160, இந்த அப்பாச்சி 160 எல்லா வண்டிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஷைன் அண்ட் எஸ்பியில் மட்டும்தான் நார்மலாக அந்த பழைய டைப் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்போர்ட்டியர் சைடில் நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியிலுமே இன்றைக்கி வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடாகவும் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இந்த சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கன்சோல் வந்து போயிடலாம். கன்சோலை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த பழைய ஓல்டு டைப் கன்சோல் எப்படி இருக்குமோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வரும், ஒயிட் பேக்ரவுண்டில் வரும். இதுவும் நம்ம அப்பாச்சி 200 இருக்கிறதும் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைடிங் மோடுக்கான பட்டன் இது. அண்ட் மோட்லே ரெயின், அர்பன், ஸ்போர்ட் 3 மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். என்ஜின் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணாது. நீங்கள் அந்த முறுக்கிற விதம் அப்படிங்கிறது இதில் ஒன்றும் நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மேலே வந்து டேக்கோமீட்ரு, ஸ்பீடோமீட்ரு அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவலோட இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A ட்ரிப் B 5.5 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா மோட் பட்டன், ட்ரிப் A ட்ரிப் B லேப் டைமிங் பட்டன் இருக்குது, டைமிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 79 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹை ஸ்பீட் வந்து போயிருக்காங்க. 26 km/h ஆவரேஜ் ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 60 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 60 மெயின்டைன் பண்ணுறது இது. ஓகே, km/h 0, ஆவரேஜ் கிலோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 12 km/h. ஸோ லேப் டைமருமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப் டைமர் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ செட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து ஜீரோஸுமே கொடுத்துருக்காங்க. லேப் டைமர் நான் ரீசெட் பண்ணியிருக்கேன். ஓகே, கியர் பொசிஷன் இங்கே இருக்குது. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத்துக்கான பேரிங் சிஸ்டமுக்கான அந்த லைட்டுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. 200 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ளூடூத் பேரிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். அண்ட் நல்லாவே இருக்கும். ஒரு TFT ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. நான் இதுக்கப்புறம் அப்பாச்சில் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு கலர் டிஸ்பிளே ஒரு TFT டிஸ்பிளே. ஏன்னா ரைடரில் ஆல்ரெடி அவங்க ஒரு TFT டிஸ்பிளே வச்சிருக்காங்க. இவங்களோட சூப்பர் ஸ்போர்ட் மாடல் எதுலையுமே, அதாவது இந்த ஸ்போர்ட் வேரியன்ட்ஸான அப்பாச்சிஸ், ரைடரு, தென் அதுக்கப்புறமேட்டு நமக்கு RR310 உங்களுக்கு கன்சோல் இருக்குது. பட் இந்த பேசிக் வேரியன்ட்ஸில் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்சோல் கிடையாது. இப்போ டிவிஎஸ் சைட்லேருந்து நமக்கு 310 சீரியஸில் ஒரு பிக் அட்வென்ச்சர் பைக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம கிடைக்குது அப்படின்ட்டு. அண்ட் லிவர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் கிளச் ரெண்டுமே. இது லைட்டாக ஒரு ஸ்லிப்பர் கிளச் வைப் வந்து வரும் உங்களுக்கு. சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு டீசென்ட் தான். ஹாரன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பேஸ் இருக்குது. தென் வண்டியோட இக்னிஷன் ஆன் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இந்த வண்டியில் வரும். மோட் பட்டன், தென் ஸ்டார்டர் பட்டன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்ல ரிஃபைன்மெண்ட். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு 4V இன்ஜினு. ஸோ 4 வால்வ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அவ்வளோ ஸ்மூத்தராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். பீட் வந்து கேளுங்க, செம்மையாக இருக்குது.
ஸோ வண்டியோட ஓவரால் வியூ அப்படின்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி 1,77,000 rupees வரைக்கும் வருது. எஸ், ஒரு ஹை பட்ஜெட் தான். இதோட ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களால் NS 200 வாங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இது ஏன் அப்பாச்சிலே 200 உங்களால் வாங்க முடியும். பட் இந்த வேரியண்ட், அதாவது இதிலே ஒரு 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நார்மல் சஸ்பென்ஷன், USD சஸ்பென்ஷன், உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலரு, இந்த வந்து டூயல் டோன் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற வேரியண்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணும், உங்களுக்கு இந்த டாப் வேரியண்ட் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1,76,000 rupees 77,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸில் பெட்டராக பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் இந்த 1,75,000 இந்த வண்டி ஒர்த்தா? அண்ட் இதோட மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 45 48 வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பைக்குனே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட சின்ன டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.